Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. சூர்யா எங்கடா இருக்க? நந்தினி ஸ்டேஷன் கூட்டி வரதா சொன்னியே, நந்தினி வந்துட்டாளா? நீ பாத்தியா? டாடி, அவெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டா. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கா. என்கொயரி போயிட்டு இருக்கு. நான் இப்ப அதுக்கெல்லாம் கால் பண்ணல. எனக்கு வேற ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் டாடி. வேற விஷயமா? நந்தினி விஷயத்தோட வேற விஷயம் என்ன முக்கியம் உனக்கு? டாட், விவேக் எனக்கு இப்பதான் கால் பண்ணான் டாட். ஆமா, கம்பெனில என்னமோ புது சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களாமே, அதுவும் இன்னைக்கே ஜாயின் பண்ண போறாங்களாமே. என்ன டாடி அங்க நடக்குது? யார் அந்த டிசிஷன் எடுத்தாங்க? என்ன தாய்க்குளம் நந்தினியை பழி வாங்குறாங்களா? டேய், என்னடா பண்ண சொல்ற? உங்க அம்மா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. இப்போ நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு நடுவுல யாராலையும் கம்பெனியை கவனிக்க முடியல. பர்ச்சேஸ் ஆர்டர் போட கூட முடியாம முடிச்சிட்டு இருக்காங்கடா. மொத்த நிர்வாகத்தையும் கவனிக்க ஆளு வேணாமா? நீயே சொல்லு. அதுக்காக டாடி என்ன கன்சல்ட் பண்ணாம சிஇஓ மாத்துறதுக்கு எப்படி அவங்க முடிவு எடுக்கலாம்? சூர்யா, நீ இப்ப இருக்கிற நிலைமையில இந்த பிரச்சனை உங்ககிட்ட கொண்டு வர முடியுமா? 2000 தொழிலாளருடைய பிரச்சனைடா. கொஞ்சம் கவனிக்காம விட்டாலும் பெரிய பெரிய குழப்பம்லாம் வந்துடும். அதனாலதான் எமர்ஜென்சியா கால்ஃபர் பண்ணி புது சிஇஓவை உங்க அம்மா அப்பாயின்ட் பண்ணிருக்கா. டாடி, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? டாடி, இந்த சிஇஓ அப்பாயின்ட் பண்றதெல்லாம் சரிதான். ஆனா அத என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எப்படி பண்ணாங்கன்னு தான் நான் கேக்குறேன். என்ன, என் முதுகுக்கு பின்னாடி ஏதோ சதி நடக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. டேய், அதான் கிளியரா சொன்னானடா. உன்கிட்ட கன்சல்ட் பண்ற நிலைமையில நீ இல்லல்ல. வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு பக்கம் சுரேகா காணோம், இன்னொரு பக்கம் நந்தினிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நீ ஒருத்தன் தாண்டா போராட வேண்டியிருக்கு. இந்த நிலைமையில இந்த பிரச்சனை வேற உன் தலையில ஏத்த வேணான்னு தான் நான் கூட உங்ககிட்ட சொல்ல. ஆல்ரைட் டாடி, ஆல்ரைட். நீங்க சொல்றத நான் கேக்குறேன். ஆமா, யார் அந்த புது சிஇஓ? விவேக் ஏதோ மாத்தங்கின்னு சொல்றான் அவங்க பேரு. எப்படி டாடி முன்ன பின்ன தெரியாம அவங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்க? இல்ல, அதெல்லாம் உங்க அம்மா கிளியரா விசாரிச்சுட்டா. அந்த லேடி ஏற்கனவே எஸ்எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணவங்க தானா, நல்ல டேலண்டான ஆள் தானா. பேக்ரவுண்ட்ல செக் பண்ணி பார்த்தா நல்ல பேர் தான் வந்திருக்கு. அந்த பொண்ணு தான் இப்போதைக்கு நம்ம கம்பெனிக்கு இன்சார்ஜ் ஆகிறா. எஸ்எஸ் குரூப்பா? டாடி, அது ரொம்ப ரெப்யூட்டடான குரூப் ஆச்சே. அங்கிருந்து இங்க வந்திருக்காங்கன்னா நமக்கு தேவையில்லாத சங்கடம் வருமே டாடி. அங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி வந்திருப்பாங்களா? டேய், சேச்சா, அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. கம்பேரிட்டிவ்லி நம்ம கம்பெனி எஸ்எஸ் குரூப்பை விட நல்ல பொசிஷன்ல இருக்குல்ல. இந்த ஜாபும் ஹைலி பெய்டு ஜாபு, நல்ல பேக்கேஜ் தரும், நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அதெல்லாம் பார்த்து தான் அந்த பொண்ணுங்க வர. ஓ, அப்படியா? அப்ப இதை விட அவங்களுக்கு பெஸ்ட் பேக்கேஜ் யாராவது கொடுக்கறேன்னு சொன்னா ஃபியூச்சர்ல அங்கேயும் தாவிடுவாங்களா? ஏய், இது கார்பரேட் உலகம்டா. இதோட பெஸ்ட் ஜாப் தான் கட்டாயம் போக தான் செய்வாங்க. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம பிசினஸ் பண்ணி ஆகணும். டாடி, நாம என்ன கார்ப்பரேட் கம்பெனி மாதிரியா நடத்திட்டு இருக்கோம்? நாம எந்த எத்திக்ஸும் மாறாம தானே நடத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி கார்ப்பரேட் ஆளுங்க வர்றது நம்ம கம்பெனிக்கு நல்லதே இல்ல டாடி. வேற வழி இல்ல சூர்யா. நமக்கு இந்த நேரத்துல பொறுப்பான திறமையான ஒரு சிஇஓ வேணும். அவங்க நம்ம கம்பெனி விட்டு போயிடாம நாம தான் எல்லா வசதியும் கொடுத்து அவங்கள தக்க வச்சுக்கணும். டாடி, இந்த விஷயத்துல என்கிட்ட ஒரு வார்த்தை. இத பாரு, எதுவும் வந்தா நேர்ல வந்து பேசிக்க. நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வா, நம்ம நிதானமா பேசுவோம், சரியா? ஓகே டாடி. பாய்டா, வச்சிடுறேன்.
வாட் இஸ் திஸ் மேனேஜர்? இவங்க தான் என்ன சிஇஓ? இல்ல மேடம், நீங்க தான் மேடம். ஆனா இவங்க நம்ம சேர்மன் அருணாச்சல சாரோட டாட்டர் இன் லா. ஓ ஐ see. அப்புறம் என்ன இதுக்காக சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணாங்க? என்ன? அது அவங்க வீட்ல சில இஷ்யூ இருக்கு மேடம். இங்க இப்போ அவங்க வர்றதே இல்லை மேடம். ஓகே, வேர் இஸ் மை கேபின்? வாங்க மேடம். யோ, புது சிஇஓ உன்னை கிராஸ் பண்ணி போறாங்க. ஒரு விஷ் கூட பண்ணாம நிக்கிற, என்ன நக்கலா? எது புது சிஇஓவா? அதெல்லாம் முதல்ல ஒர்க்கர்ஸ்ட்ட சொல்லுங்கப்பா. திடீர்னு ஒரு லேடியை கூட்டிட்டு வந்து புது சிஇஓன்னு சொன்னா எங்களுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஓவர் திமிருதாயா உனக்கு? ஆ போப்பா, காத்து வரட்டும். ப்ளீஸ் கமின் மேடம். வாங்க வாங்க மேடம். மேடம், இப்போ டெம்பரரியா இதுதான் உங்க கேபின் மேடம். மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி உங்களுக்கு வேற கேபின் அரேஞ்ச் பண்ண சொல்றேன். ஃபார்மாலிட்டிக்கு நீங்க இப்போ எங்க மேடம்கிட்ட பேசணும். இப்போதைக்கு ஃபோன்ல பேசிடுங்க மேடம். ஓகே, நோ ப்ராப்ளம்.